ஹை கைஸ், நாம் Adobe Illustrator இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் Adobe Illustrator இன்டர்ஃபேஸ் பேசிக்கான சில விஷயங்களை நாம் பார்ப்போம். சரியா? இப்போது நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்துருக்க ஒரு விஷயம் என்ன, அதாவது ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ண உடனேயே நாம் கஸ்டமைஸ் பண்ணோம் நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை. இப்போ நீங்கள் இங்கேயும் எடிட்டுக்குள்ளே போய் ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போய் ஜென்ரலுக்குள்ளே போனீங்கன்னா சில விஷயங்களை மாற்றலாம். ஆனால் இங்கே நீங்கள் பெருசாக ஒரு விஷயமா நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாகவே வச்சு நம்மளோட வேலையை செஞ்சு கொள்ளலும். இந்த யூனிட்ஸுக்குள்ளே மட்டும் நீங்கள் இந்த ஜென்ரலை இன்ச்சஸில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஸ்ட்ரோக்கை வந்து பாயிண்ட்ஸ்லையும் டைப்பை பாயிண்ட்ஸ்லையும் வச்சிங்கன்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்ட்ரோக்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்டர் ஆட் பண்ணுறது, இந்த பார்டர் அடுத்தது அதில் டைப், இந்த மாதிரி விஷயங்களை பாயிண்ட்ஸ்ன்றது வந்து இன்ச், மில்லிமீட்டர், இந்த மாதிரி ஒரு அளவீடு. சரியா? அப்போ பாயிண்ட்ஸில் வச்சுட்டு நம்ம வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் வேறு பெருசாக சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. யூஸர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட இன்டர்ஃபேஸை வந்து டார்க் மோடில் வைக்கிறதா இல்லையான்னு, அதாவது ஃபோட்டோஷாப்பில் பார்த்த விஷயங்கள் 1-2 புது விஷயங்கள் இங்கே இருக்கும். நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. இந்த ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே ஒரு பேசிக் நாலேஜுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போது ப்ரெஸ் ஓகே கொடுத்துட்டு நாம் இன்டர்ஃபேஸுக்கு வந்திருக்கோம். சரியா? அப்போ Adobe Illustratorல நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே விஷயந்தான். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று தேவை. அப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதே மாதிரியே இருக்குது. ஃபோட்டோஷாப்பும் Illustratorம் வந்து ஒரு ஃபெமிலி சாஃப்ட்வேர் தான். அதாவது ரெண்டுமே சேம். உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பார்த்த அதே டூல்ஸ் இங்கே இருக்கும், அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். உள்ளுக்கு உள்ள சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அந்த டெக்னிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது க்ரியேட் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்குரிய விண்டோவை நான் எடுத்திருக்கேன். இந்த விண்டோவை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பார்த்த அதே மாதிரியே இருக்கும். இந்த விண்டோ எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இங்கே கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசெண்ட், சேவ்டு, மொபைல், வெப், பிரிண்ட், ஃபில்ம் அண்ட் வீடியோ, ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். என்னன்னு சொன்னால், முதலாவது சைஸ், என்ன சைஸில் செய்ய போகிறோம், அந்த சைஸில் அளவீடு, இன்ச்சிலையா மில்லிமீட்டர், என்ன அளவீடில் செய்ய போகிறோம். அடுத்தது வந்து என்ன பர்பஸுக்கு செய்ய போகிறோம், நம்ம ஒரு பிரிண்ட்டுக்கு செய்ய போகிறோமா, இல்லை ஒரு வெப்புக்கு செய்ய போகிறோமா, இல்லை நம்ம சோஷியல் மீடியா ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக செய்ய போகிறோமா, என்னத்துக்காக செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளணும். சரியா? அதே விஷயந்தான். நான் இதில் டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோட்டோஷாப் அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதில் என்ன பர்பஸுக்காக செய்யணுன்ற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்க செப்பரேட்டாக சில சைஸ் தந்திருப்பாங்க. மொபைல்னு போனீங்கன்னா iPhone Xக்குரிய சைஸ், அடுத்தது iPhone 8 அல்லது 7 இந்த மாதிரி இதுக்குரிய சைஸ். அதாவது அவங்க டிஃபால்ட்டாக சில சைஸ் நமக்கு செட் பண்ணி தந்திருப்பாங்க. அந்த சைஸை கிளிக் பண்ணிங்களா இருந்தால், இப்போ iPhone Xக்கு நீங்கள் ஒரு டிசைன் செய்ய போகிறீங்களா இருந்தால் நீங்கள் அந்த சைஸை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இங்கே உங்களுக்கு iPhone X செலக்ட் பண்ணிங்களா, அந்த சைஸ் இங்கே தானாகவே வந்துடும். அந்த சைஸை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் ஏதாவது சைஸ் செட் பண்ண போகிறீங்களா இருந்தால் இங்கே நீங்கள் சைஸை செட் பண்ணிக்கொள்ளலும். சரியா? அப்போ நீங்கள் இந்த வெப்பில் இவங்க வந்து டிஃபால்ட்டாக சில சைஸ் தந்திருப்பாங்க. அப்போ அது தேவையில்லாட்டி நாமளாகவே சில சைஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்ளலும். இங்கே பாருங்கள், இதில் ப்ரீசெட் டீட்டெயில்ஸ், என்ன டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரொஜெக்ட் வந்து என்ன நேமில் செய்ய போகிறோம்ன்ற விஷயம் நான் வந்து கிளாஸ்ன்ற நேமில் டைப் பண்ணுறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், வித், ஹைட், இந்த சில விஷயங்கள் இருக்குது. சைஸை நீங்கள் அதில் வித் எவ்வளோ வைக்கணும், ஹைட் எவ்வளோ வைக்கணும், அடுத்தது அது என்ன இன்ச்சில் செய்ய போகிறீங்களா. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இல்லாத இன்னும் நிறைய சைஸ், அதாவது அளவீடுகள், யூனிட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபீட், அடி கூட இங்கே இருக்குது. நீங்கள் அடியில் அதாவது ஒரு அடி 12 இன்ச்சுன்னு நம்ம ஃபோட்டோஷாப்பில் கன்வெர்ட் பண்ண மாதிரி இங்கே கன்வெர்ட் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அடின்ற ஒரு சைஸு இங்கே இருக்குது. சரியா? இது வந்து Adobe Illustrator CC 2020. சரியா? அப்போ இந்த வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸி. நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஈஸியாக நம்ம நிறைய வேலைகளை செஞ்சு கொள்ளலும். இதில் நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இதில் கலர் மோட் வந்து RGB CMYKன்னு இருக்குது. RGB அடுத்தது வந்து ஃபீட் என்னத்தில் செய்ய போகிறீங்க, இன்ச்லையா
நான் வந்து பிக்சலில் செய்கிறதா இருந்தால் பிக்சலில் வந்து நான் செட் பண்ணுறேன் 1080 சரியா. அப்போ சைஸை செட் பண்ணிட்டேன் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம இந்த விஷயம் டீப்பாக போக தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாம் ஃபோட்டோஷாப்பில் இதை டீப்பாக பார்த்துட்டோம். ஆர்ட் போர்ட்ஸ் நம்ம எத்தனை ஆர்ட் போர்ட்ஸ் செய்ய போகிறோம், அதாவது நம்ம ஒரு சித்திரங்கிறதா இருந்தால் எத்தனை தாள் எடுக்கிறோன்ற மாதிரி தான் இது. எத்தனை ஆர்ட் போர்ட்ஸ் எடுக்க போகிறோன்றது நான் இப்போதைக்கு ஒன்று போதும் எனக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எதை சொல்கிறது, இந்த இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த இடைமுகம் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளையிலும் முதலாவது நீங்கள் விண்டோவுக்கு போய் ஒர்க் ஸ்பேஸ் போய் எசென்சியல்னு இருக்கிறத எசென்சியல் கிளாசிக்னு மாற்றுங்க. அப்போ எசென்சியல் கிளாசிக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். அப்போ இங்கேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும், ஈஸியாக இருக்கும் இந்த மோடு. அப்போது எசென்சியல் கிளாசிக்கில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இங்கே உங்களுக்கு எது தேவையில்லைன்ற விஷயங்களை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ணலாம். இப்போ இங்கே நீங்கள் பெருசாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஒரு இன்னும் தேவையில்லை. அப்போ நான் அதை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது லைப்ரரிஸ் தேவையில்லை. எனக்கு வந்து லேயர்ஸை வந்து நாம் என்னென்ன செஞ்சுருக்கோன்ற விஷயங்களை கட்டாயம் பார்க்கணும். ஸோ நமக்கு லேயர்ஸ் தேவை. அப்போ இந்த வரைக்கும் லேயர்ஸ்ன்ற இந்த பேனல். அப்போ லேயர்ஸைனா இங்கே இதை நீங்கள் இந்த லேயர்ஸை நீங்கள் எடுத்து இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த இருக்கு லேயர்ஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கே வைக்கணும்னு காட்டு பாருங்கள். ஒரு ப்ளூ கலர் பார் ஒன்று காட்டுது, அதாவது ஃபோட்டோஷாப்லேயே மாதிரி தானா, நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. அப்போ அந்த ப்ளூ கலர் பார் ஒன்று காட்டுது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதை போட்டிங்களா இருந்தால் அந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆகிடும். சரியா. இப்போ லேயர்ஸை இங்கே வச்சுட்டேன். அடுத்த விஷயம் நாம் இங்கே எந்த விஷயம் நமக்கு தேவைன்ற விஷயங்களை நம்ம தேவையான மாதிரி அதை ட்ராக் பண்ணி கொண்டு வைக்கலாம். இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இங்கே இருக்கிற இந்த மார்க்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அது ஃபுல்லாக காட்டும். இல்லாட்டி உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்கும் ஐக்கனை மட்டும் காட்டும். ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் காட்டும். அப்போ நீங்கள் இல்லை எனக்கு ஃபுல்லாக தான் பார்க்கணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கொள்ளலாம். அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் இன்டர்ஃபேஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறன்ற விஷயங்களை பார்த்துட்டோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்த்தோம் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி. இப்போ நாம் அடாப் இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி அட்வான்ஸ்டான வேலைகள் செய்கிறேன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, see you.